ஒரு இமேஜை புரிஞ்சுக்கிட்டாலே நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் இருக்கிற 4 டெக்னிக்ஸுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஹாய், வெல்கம் டு அப்சர்வ் நாலேஜ் வித் மீ கஸ்தூரி. இந்த இமேஜை பாருங்களேன். கமாண்டர் அவரோட ரோபோ கிட்ட காற்று வரலை, ஓப்பன் பண்ணணும்னு மட்டும் சொல்கிறாரு. பட் ஆனால் அந்த ரோபோவுக்கு ஒரு நல்ல கன்ஃபியூஷன், இப்போ டோரை ஓப்பன் பண்ணுமா இல்லை விண்டோ ஓப்பன் பண்ணுமான்னு. பட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ஸ். ரோபோ கரெக்டாக போய் அந்த விண்டோவை ஓப்பன் பண்ணிடுச்சு. இந்த சினாரியோவை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதோ ஒரு ஞாபகத்துக்கு வருதுல்ல? எஸ், அஃப்கோர்ஸ் அது எந்திரன் மூவி தான். நம்ம சிட்டி ரோபோவுக்கு ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் எப்படி டாக்டர் பசி ஃபீலிங்ஸை சொல்லி கொடுத்தாரோ அதே மாதிரி நம்ம ஏஐக்கு காமன் சென்ஸை சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுதான் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். ஓகேவா? இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக என்னங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் ஃபஸ்ட்டு நாலேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். டேட்டா ப்ளஸ் மீனிங், இது ரெண்டும் சேர்ந்தால் தான் இது நாலேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டேட்டா அப்படின்னா இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இதில் ஸ்கை, க்ளவுட், மவுண்டைன் இந்த மாதிரி வெறும் நேம் மட்டும் சொல்கிறோம், ஜஸ்ட்டு ரா இன்ஃபர்மேஷனை மட்டும் சொன்னோம் அப்படின்னா அது டேட்டா. அதே இமேஜ்க்கு ஒரு மீனிங்கை கொடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பிரைட் டே, த ஸ்கை இஸ் ப்ளூ வித் ஒயிட் க்ளவுட், அந்த மாதிரிலாம் மீனிங்கோடு சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா அதுதான் நாலேஜ். இப்போ சிஸ்டம்க்கு ஒரு டேட்டா ப்ளஸ் மீனிங் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கறது தான் நாலேஜ். இப்போது நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக என்னென்னு பார்க்கலாம். இந்த நாலேஜை நம்ம கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுற மாதிரி ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் இருக்கிற 4 டெக்னிக்ஸையுமே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஜிக், செகண்ட் சிமெண்டிக் நெட்வொர்க், தேர்டு ஃப்ரேம்ஸ், லாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுங்கிற டொமைனை எடுத்துகிட்டு அதுலேருந்து இந்த 4 டெக்னிக்ஸையும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லாஜிக்னு எடுத்துட்டாலே அங்கே இஃப் தென் ரூல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஹங்க்ரி கோ டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹங்க்ரி ஸ்டேட்மெண்ட்டில் தென் கோ டு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹங்க்ரியாக இருந்தால் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது. இதுதான் லாஜிக், ஒரு யூஸபிள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ரூல்ஸ் இதில் சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் சிமெண்டிக் நெட்வொர்க் அப்படின்னாலே ஒரு கனெக்ஷன் தான். அதாவது இங்கே இருக்கிற எல்லா இதோட ஒரு ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம ஷோ பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், செஃப், மெனு, அப்புறம் கஸ்டமர் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்காங்க. ரெஸ்டாரண்ட் ஃபுட்டோட கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃப்ரேம்னா என்னென்னா ஒரு ஆப்ஜெக்ட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு இமேஜை ஒரு ஃப்ரேம்னு கன்சிடர் பண்ணிட்டிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம ஃப்ரேம்ஸ்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற டைப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட லொக்கேஷன் ரெஸ்டாரண்ட். இங்கே என்னென்னலாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா சேர், கிளாத்து, கட்லரிஸ், அப்புறம் டைனிங், இது எல்லாமே இதில் இருக்குது. அதுதான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சேரு, கிளாத்து, கட்லரி, டைனிங் எல்லாமே இல்லை ஆப்ஜெக்டாக இருக்குது. ஜஸ்ட் ரெப்ரசன்டிங் ஆப்ஜெக்ட் வித் தட் ப்ராப்பர்ட்டிஸ். அதை தான் நம்ம ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்ஸ்னால என்னென்னா ஒரு சீக்வன்ஸ். நம்ம இப்போது ரெஸ்டாரண்ட்டில் என்டர் ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம சீக்வன்ஸாக சொல்கிறது தான் இந்த ஸ்கிரிப்ட்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்டர் ஆகுறோம், தென் ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிட்றோம், தென் அந்த ஃபுட்டுக்கான பேமெண்ட்டை பே பண்ணுறோம், அப்புறம் வெளில வரும். இது எல்லாத்தையுமே இங்கே ஒரு சீக்வன்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சீக்வன்ஸாக சொல்கிறதுக்கு பேர் தான் ஸ்கிரிப்ட்ஸ். இப்போது இதில் ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு லாஜிக் அப்படின்னாலே அது எப்படி இருக்கும்? இஃப் தென் ரூல்ஸாக தான் இருக்கும். இஃப் ஹங்க்ரி கோ டு ரெஸ்டாரண்ட், இதுதான் இதோட ஒரு எக்ஸாம்பிள். அடுத்து சிமெண்ட்ரிக் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு கனெக்ஷன்ஸ், அதாவது கிராஃப்லைக் ஸ்ட்ரக்சரில் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுக்கும் உள்ள கனெக்ஷன் சர்வ்டின் அந்த மாதிரி ஒரு ஒரு கனெக்ஷன்ஸை இங்கே கொடுப்பாங்க சிமெண்ட்ரிக் நெட்வொர்க்கில். அடுத்து ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னா கிளாஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. இப்போ டேபிள் ஒரு கிளாஸ் எடுத்துட்டோன்னா அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது? சேர், கிளாத், கட்லரிஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஃப்ரேம்ஸ்னு சொல்கிறோம். லாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்ஸ்னால் என்னென்னா ஒரு சீக்வன்ஸ். நம்ம என்டர் ஆனதுலேருந்து எக்ஸிட் ஆகிற வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற எல்லா சினாரியோஸையுமே நம்ம அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம்.
இப்போ என்டர், ஆர்டர், ஈட், பே, எக்ஸிட் இது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ். இதுதான் வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன். இதில் 4 டைப்ஸ் இருக்குது. டிக்ளரேட்டிவ், ப்ரொசீஜரல், மெட்டா நாலேஜ், லாஸ்ட்டாக ஹியூரிஸ்டிக் நாலேஜ். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு டு அப்சர்வ் நாலேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வித் மீ கஸ்தூரி. தேங்க்யூ.